நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சரி சொல்லுங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோ அனுப்பியிருக்கேன் சார். பேப்பர்ல வேணா போடலாம். தொழிலுக்கு புதுசுங்கிறதுனால மறுபடியும் அட்டன் பண்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் சார் இருக்கணும். மறுபடியும் அந்த பொண்ணு எங்கேயாவது போய் கொள்ள அடிச்சதுன்னா உங்க மூக்கில் இருக்கும். அப்போ போய் அவளை கையங்களமா பிடிக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படி தானே? அப்படி இல்லை சார். போங்க சார், போய் தேடுற வழியை பாருங்க. ஏற்கனவே எம்எல்ஏ வீட்டில் வேற கை வச்சுட்டா. போதா குறைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் வேற பண்ண போறாரு. சார், என்ன பண்றது? அச்சய தேதி முடிஞ்சு போச்சு. அடுத்து ரம்பா தேதி வருது. எப்படியும் அந்த பொண்ணு திருடுறதுக்கு டி நகர் ரங்கநாதன் தெரு வரும். அப்ப போன பிடிச்சிடலாம் சார். பாத்தீங்களா, போட்டோகிராஃபர்லாம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குற நிலைமையில நாம இருக்கோம். சாரி சார், நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன். நான் அதுக்காக சொல்லலை, அந்த ஐடியா இவருக்கு தோணலையன்றதுனால சொன்னேன். போங்க சிவகுரு, போய் முதல்ல அவங்களை தேடுற வேலையை பாருங்க. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அவங்களை பிடிச்சாகணும். தடையுமே இல்லாமல் செஞ்ச கொலையெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் 24 ஹவர்ஸில் கண்டுபிடிக்குதுன்னு நம்மளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. விஐபி பசங்களை கடத்திட்டு போனோம், போய் சேர்றதுக்குள்ளேயே போலீஸ் அவன் கழுத்தை பிடிச்ச கதையெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு வெள்ளி குத்து விளக்கு திருடினவளை ஃபோட்டோ ஆதாரம்லாம் இருந்தும் அவள் மறுபடியும் திருட வந்தால் தான் பிடிக்க முடியும்னு சொல்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? போங்க சார், போய் தேடுங்க. சார், தேங்க்யூ சார். சிவகுரு சார், அந்த பொண்ணு அந்த பெரியவருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். அந்த பொண்ணுடைய ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஃபார்மில் இருக்கும்ல, அப்போ அதுவே நமக்கு ஆதாரம் தானே? ஆமாம் சார், மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? போங்க, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வாங்கி கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுங்க. வேற ஏதாவது ஸ்டேட்டில் இருக்க அக்யூஸ்டுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ் சார். என்ன எஸ் சார்? இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த பொண்ணை பிடிச்சாகணும். புரியுதா? புரியுது சார். கிளம்புங்க. எஸ் சார். ஸ்ருதி, இந்தா இத போட்டுக்க. என்னடி, அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு கலகலன்னு சிரிச்சிட்டு ஜாலியா இருப்ப. இப்ப உனக்கடி கல்யாணம் உம்மன்னு இருக்கியே. மகா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பொண்ணு பார்க்க தானே வராங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும், உனக்கு அவங்கள பிடிக்கணும். இனி எவ்வளவா இருக்கு? டோன்ட் வரி. உனக்கு நான் பாரமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். உண்மையை தானே சொன்ன. சரி, அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க, நான் விடவும் மாட்டேன். இங்க பாரு ஸ்ருதி, தவறு செய்யற எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கடவுள் இல்லம்மா. என் கோவம் உன் மேல இல்ல, உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க மேலதான். ஏன்னா அவங்க செஞ்சிருக்க காரியம் அப்படிடி. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நிஜமாவே உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம் மகா? ஒரு நாள் உனக்கு எல்லாமே புரியும். பாத்தியா, நகை போட்ட உடனே எவ்வளவு அழகா இருக்கேன்னு ஏன் கண்ணி பற்றும். யாரு? சுப்பிரமணி. மணி, வாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாலதான் வளர்றாங்க. பார்த்து பழக குழந்தையா இருக்காங்க. ஆனா ஒரு புடவை கட்டினதும் அடையாளமே தெரியாம நல்ல அழகாயிடுறாங்கல்ல. புடவைக்கு அவ்வளவு மகிமா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சரி மணி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஸ்ருதி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஸ்ருதி, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, நானும் வந்துடுறேன்.
சார் எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? சார்லாம் வேணாம் சார், என் பேர் சஞ்சய். ஆஹா. நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ரதி மேரேஜ் மேட்சிங் சென்டர்ல என்னோட டீடைல்ஸ் கொடுத்துருந்தேன். ஆஹா. அவங்க ஸ்ருதி ஜாதகத்தை கொடுத்தாங்க. 8 பொருத்தம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஓ, ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, உங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு சொந்த ஊர் ராஜபாளையங்க. நிறைய விவசாய நிலம்லாம் இருக்கு. நல்லபடியாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தகுதியான இடமா இருக்கும்னு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். சரிங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மா? நீங்க ஸ்ருதிக்கு என்ன வேணும் தம்பி? ஆ, அது வந்து வணக்கம். வணக்கம். இங்க சுந்தரராஜன் பத்மாவதி நாங்கதாம்மா. ஆ, ஹாய், ஐ எம் சஞ்சய். ஹலோ. இவ தான் ஸ்ருதி, என் தங்கச்சி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ஸ்ருதி இப்பதான் பிகாம் முடிச்சா. வேலைக்கு போறதா வேண்டாமான்னு இன்னும் முடிவு பண்ணல. வேலை ஒரு பிரச்சனையே இல்ல. சொந்தமா பிசினஸ் இருக்கேன், அதை பாத்துக்கிட்டாலே போதும். 8 பொருத்தம் சரியா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. ரதி மேட்சிங் சென்டர்லயும் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமா. ஸ்ருதியோட அப்பா அம்மா? நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸ்ருதியோட அப்பா தான் என் தாய் மாமா. அப்ப ஸ்ருதியோட அப்பா அம்மா? அவங்க ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்காங்க. ஐம் சாரி ஸ்ருதி, உண்மையை மறைக்க முடியாது. அதனால இப்ப ஸ்ருதிக்கு நானும் இவரும் தான் பொறுப்பு. இனிமே அவ அப்பா அம்மாவை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. உங்க பேச்சு ஸ்ருதியோட நிக்கணும். அது மட்டும் இல்ல, நாங்க நல்ல வசதியானவங்க. ஸ்ருதிக்கும் என் சொத்துல பங்கு உண்டு. அடையார்ல ஒரு பெரிய பங்களா, அவ பேர்ல 50 லட்ச ரூபாய் பணம், 100 பவுன் நகை அவளுக்கு நான் செய்வேன். டிமாண்ட் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளைக்கு கார் கூட வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் நீங்க ஸ்ருதியோட அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே கேட்காம இருக்கிறதுக்கு தான். இவ கல்யாணத்துக்கு கூட நாங்க அவங்கள கூப்பிட மாட்டோம். நானும் இவரும் தான் கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வைப்போம். இந்த கல்யாணம் நடந்தா ஸ்ருதி சந்தோஷமா இருப்பான்னு நீங்க எனக்கு கேரண்டி தரணும். அவ மனசு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரிய வந்தது, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எதையுமே இப்படி வெளிப்படையா பேசுறது தான் பெட்டர். அதெல்லாம் சரிம்மா. நாங்களும் ஊர்ல கௌரவமான வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பொண்ணோட அப்பா அம்மா ஜெயில இருக்காங்க, கல்யாணத்துக்கு கூட வரமாட்டாங்கன்னு சொல்ற. உனக்கும் கல்யாணம் ஆகலன்னு விசாரிச்சப்ப தெரிஞ்சது. நீ தனியாளா எப்படிமா இந்த கல்யாணத்தை நடத்துவ? ஆமா, இந்த தம்பி யாருன்னு முதல்ல சொல்லுமா. ஏங்க இதெல்லாம் சொல்லவே இல்லையா? இல்ல, சொல்லிடுறேன். அது வந்து என் பேர் சுப்பிரமணி. நான் இவங்களோட இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். உன் வீட்டுக்காரரா? ஆமா. நாங்க விசாரிச்ச வரைக்கும் நீங்க பாருங்க, காதால கேக்குறதெல்லாம் போய், கண்ணால பாக்குறீங்கல்ல, இதுதான் உண்மை. இருங்க, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். மகா, ஏன்பா இதை ஏன்பா இவ்வளவு நேரமா என்கிட்ட சொல்லல? சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆகட்டுங்க, யார் வேணான்னா உங்க மனைவி? அது நான் சொல்றேங்க. என்னமா உங்களுக்கு சந்தேகம் தீரல? நான் தாங்க இவரோட பொண்டாட்டி. இன்னும் நம்பலையா? பாருங்க, இவர் கட்டின தாலி. இந்தாங்க, காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இந்த குடும்பத்துல நிறைய குழப்பம் இருக்கும் போல் இருக்கு. அதுக்குதான் 100 பவுன் நகையும் ஒரு காரும் அடையார்ல பங்களாவும் 50 லட்ச ரூபாய் சொத்தும் கொடுக்கறேன். இல்லனா என் ஸ்ருதிக்கு என்ன குறைச்சல்? நான் வரதட்சணைக்கு எதிரானவ, சோஷியல் சர்வீஸ் பண்றவ, வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம்னு நினைக்கிறவ. ஏன் கல்யாணத்துக்கு கூட நான் வரதட்சணை கொடுக்கவே இல்லை.
இவரும் வாங்கவே இல்ல. இல்ல தானங்க? சொல்லுங்க. சரி, இவ்ளோ பேசியாச்சு. உங்க பதில் என்ன? யோசிக்க 2 நாள் டைம் கொடுங்கம்மா. சஞ்சய், எனக்கு ஸ்ருதி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ருதி உனக்கு? வெக்கப்படுறா. சரி, நீங்க 2 நாள் கழிச்சு சொல்லுங்க. நானும் உங்களை பத்தி ஊர்ல விசாரிக்க வேண்டியது இருக்கு. 2 பக்கமும் கிளியர் ஆயிட்டா அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? போய் வழி அனுப்பிட்டு வாங்க. வரேன். வாங்க. நீ செய்யறது உனக்கே அநியாயமா தெரியலையா? எப்ப நடந்தது இந்த கல்யாணம்? எப்படி நடந்தது? சுப்பிரமணி ஒரு அப்பாவி. அவரை ஏன் இப்படி பழி வாங்குற மகா? டார்லிங், உனக்கு தேவையில்லாத கேள்வி இதெல்லாம். ஏன் கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். நீ உன் கல்யாணத்தை பத்தி கவலைப்படு. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஸ்ருதி, மணி 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 சார் எந்திரி சார், எந்திரி சார். பார்த்து சார். சார், எதுவும் வரக்கூடாது. சார், பார்த்து வரக்கூடாதா சார்? கண்ணு மண்ணு தெரியாம வந்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ஏதோ யோசனையில வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அடி பலமா பட்டுருச்சா சார்? இல்லைங்க, லைட்டாக தான் பட்டிருக்கு. பக்கத்தில் தான் கிளினிக் இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போங்க சார். சார் பார்த்து போங்க சார், ரோட்ல ஹெல்மெட் வேற போடாம வந்திருக்கீங்க. பார்த்து மெதுவாக போங்க சார். ஹலோ. எப்படி என்னை விட்டுட்டு எவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமா போவீங்க? இந்த ஊரை விட்டே போறேன் மகா. குழந்தையை இளவரசியும் கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். உன் கண்ணு முன்னாடி இருந்தா தானே இவ்வளோ டார்ச்சர். மணி, நீங்க எங்க போனாலும் இந்த மகா உங்களை விட மாட்டா. இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. கார்ல போய் மோத இருந்தேன். செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, நிம்மதியா இருந்திருக்கும். எனக்கு அது கூட அதிர்ஷ்டம் இல்லை. மணி, என்ன மணி சொல்றீங்க? ஆக்சிடென்ட்டா? எங்க இருக்கீங்க? ஒரு கிளினிக்கை தேடி போயிட்டு இருக்கேன். எந்த கிளினிக் சொல்லுங்க, நான் வரேன். அடி பலமா பட்டிருக்கா? நீ வீட்டுல கொடுத்திய ஒரு அடி அந்த அடியை விட கம்மிதான். ஐயோ மணி, ஐம் ரியலி சாரி. என் கழுத்துல தாலிய பார்த்ததும் நீங்க இவ்வளவு ஷாக் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன ஆள விடுங்க, தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். மணி, நான் சொல்றது மணி மா.
குட் மார்னிங். இந்த போட்டோ நம்ம அருள் தான். அருள் எங்க போயிட்டா? எங்கேயும் போலியே, நம்ம கூட தான் இருக்கான். இந்த போட்டோ என் வீட்லயும் இருக்கு. ஆனா அது இப்படி செய்யணும்னு எனக்கு தோணல. இந்த போட்டோ எனக்கு வேணும். என்னாச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இது வேணும்னு கேட்டிருக்கியே, அதான். அது போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணது. வெரி சிம்பிள். நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், வேற யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த வீட்டுக்கு நீ வந்து இது வேணும்னு கேட்டிருக்கிய, அதை நினைச்சாதான் அத வீதின்னு சொல்லணுமா இல்ல சதின்னு சொல்லணுமா? உங்க இஷ்டம். தரதும் தராததும். எடுத்துக்க. ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைக்கு வர வெள்ளிக்கிழமை பேர் சூட்டு விழா. இவ்வளவு சீக்கிரமா? குழந்தை பிறந்து 11வது நாள் பேர் சூட்டு விழா நடத்தணும். அருளுக்கு அப்படித்தான் செஞ்சோம். வளகாப்பு அந்த வீட்டுல நடந்துச்சு. பேர் சூட்டு விழா இங்க நடத்தணும்னு பூஜா பிரியப்படுறா. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? நான் வந்தது அதுக்காக மட்டும் இல்ல. குழந்தை கை குழந்தையா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது அம்மா கூட இருந்தாதான் அது அந்த குழந்தைக்கு நல்லது. பூஜாக்கு குழந்தை பிறந்ததும் மறுபடியும் அவளை ஜெயில ஒப்படைக்கணும். நீங்க அந்த 6 மாசம் வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. உனக்கும் அந்த ரூட் தெரியும். ஆனா நீ நேர்மையான வக்கீல், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் நீ செய்ய மாட்ட. பட் செல்ஃபிஷ்னஸ் மருமகளுக்கு இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் இந்த மோகன் சர்மாவுக்கு தெரியும். அப்படித்தானே? டோன்ட் வரி தமிழரசி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. மேடம் ஒரு நிமிஷம் காஃபி குடிச்சிட்டு போலாமே? என்ன அப்படி பார்க்குற ஜூலி? இவ எப்படி திருந்திட்டா? ரிச்சர்ட் இவளை கைவிட்டுட்டான். அது மட்டும் இல்ல, ஷீ இஸ் கேரிங். தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னா மனசு கேட்காம நான் தான் இங்க தங்கிடுன்னு சொன்னேன். என்ன நம்புங்க மேடம், நான் திருந்திட்டேன். நல்லவளா வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் மேடம். நான் செஞ்ச பாவத்துக்கு அமுதாவை நீ உன் மகளை ஏத்துக்கிட்டு அங்க வளர்க்குற. நான் செஞ்ச அதே பாவத்துக்கு
ஜூலியை என் மகளா ஏத்துக்கிட்டு நான் இங்க வளர்க்குறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணாம இரு. ஜூலி, பொண்ணு கவலைப்படாத. இந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்தேன். கியூட் ரியாக்ட். இளவரசி, வாங்க. ஐயோ, என்னங்க என்னாச்சு? ஐயோ, ஐயோ மணி, என்னாச்சு மணி? ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கார்ல இடிச்சிட்டேன். ஆக்சிடென்ட்டா? எனக்கு பார்த்து வரக்கூடாதா? பார்த்து தான் வந்தேம்மா. மணி, நீங்க பார்த்து தான் வருவீங்க, ஆனா எதிர்க்க வரவங்க பார்த்து வர மாட்டாங்கல்ல. சோ நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னங்க நீங்க? உங்களுக்கு ஒண்ணு ஆகாத மணி, உங்களுக்கு 100 ஆயுசு. வாங்க உள்ள போலாம். இல்ல இல்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்ல காத்தோட்டமா இருக்கு. என்னங்க நீங்க? சரி, ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாமா? மணி, சொல்ல மறந்துட்ட பாருங்க. வந்த உடனே இளவரசி எனக்கு சூப்பரான காஃபி போட்டு கொடுத்தாங்க. எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா? அதுக்காகவே இந்த வீட்டுக்கு டெய்லி வந்து அட்டெண்டன்ஸ் போடலாம் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? வாங்க, காஃபி தானே, இதுல என்ன இருக்கு? அட, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமா, என்ன நீங்க திடீர்னு இந்த பக்கம்? ஏன் வந்த, எப்படி வந்த, அதானே? அப்பாவோட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ட்ரஸ்ட பத்தி இளவரசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் ஓ, வந்தேன். சொல்லிட்டீங்களா? ஓஹோ. அப்புறம் நான் உங்களை வேலை அப்படிங்கிற பேர்ல அடிக்கடி வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் கண்ட டைம்ல எல்லாம் கூப்பிடுறேன் இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா உங்க மனைவிக்கு அது ஒரு சங்கடமாவும் சந்தேகமாவும் இருக்கலாம். அது எனக்கு புரியாம இல்ல மணி. ஆனா நீங்களும் நானும் செஞ்சிட்டு இருக்க அந்த சோஷியல் சர்வீஸ் எப்படிப்பட்டதுன்னு இளவரசிக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சந்தேகமும் சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லையா? அதான். நான் சொல்றது கரெக்ட் தானே இளவரசி? இவங்க ஒரு ஃபைல் கொடுத்தாங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். இது பாருங்க, அவங்க அப்பா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுல அனாதை குழந்தைங்கள்ல தகுதியான குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட எல்லா செலவுகளையும் முழுக்க ஏத்து அவங்க நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் இவங்க தான் பாத்துக்க போறாங்களா. இது பாருங்களேன், இந்த குழந்தைங்கலாம் கேதார்நாத்ல அவங்க அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்களா. பாவங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நேர்ல போய் நம்ம உதவி பண்ணோம்னு நினைச்சாலும் நம்மளால அது முடியாது. அட்லீஸ்ட் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்லைல்ல. நிஜமாவே இவங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றாங்க. தேங்க்யூ இளவரசி. சோ இப்போ ஓகேவா? இளவரசி, ராத்திரி 8 மணி ஆனா இவருக்கு குளிர் ஜுரமே வந்துரும். வீட்டுக்கு போகணும், பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா, புள்ள முழிச்சிட்டு இருக்கோன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆத்தா வையோ, சந்தைக்கு போகணும், காசு கொடு அப்படின்னு சப்பனி தொலை பண்ணுவார்ல, அதே மாதிரிதான். சோ சார், இப்போ உங்க வைஃபே சொல்லிட்டாங்க நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யலான்னு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், தாலிய பத்தி தெரிஞ்சுக்கணுமே. தாலிய பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க போட்டிருக்க தாலி என்ன மாதிரி தாலி?
எது கேக்குறீங்க? அதுவா, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கட்டுற ஒவ்வொரு தாலிய பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுலயும் மணி கட்டின தாலிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? எதுக்காகனா, எங்க அறக்கட்டளை சார்பில் ஒரு 250 பேருக்கு ஒரு தங்க தாலியும் ஒரு கூரை புடவையும் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு தாலியா செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் கேட்டேன். ஓஹோ, அப்படியா? இளவரசி, உங்க தாலிய ஒரு வாட்டி பார்க்கலாமா? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? தாலியை தானே பார்க்கணும்னு சொன்னேன். சொல்லுங்க மணி. இந்த தாலி எனக்கு வேணும். என்ன? ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு டைப்பான தாலி எனக்கு வேணும்னு சொன்னேன். ஓ, இதே மாதிரி தாலிய 100 பேருக்கு கொடுக்கலாம்ல? ஆமா, இது என்ன டைப்பான தாலி? இது சிவன் தாலி. ஓஹோ, அப்படின்னா ஒவ்வொரு கடவுள் பேர்லயும் ஒவ்வொரு தாலி இருக்கும்ல? முருகன் பேர்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன், உங்களுக்கு முருகன் தாலி தான் வேணுமா? எங்களுக்கு சுப்பிரமணி சாமி தான் குலதெய்வம். அதனால அவரு பேர்ல 100 தாலி செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, எப்போ கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மந்த். சரி, அடுத்த மாசம் தானே. அதுக்குள்ள மற்ற வேலையெல்லாம் பாருங்க. உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க, நானே வந்து எடுத்து தரேன். So sweet of you, இளவரசி. Thank you so much. சரி மணி, கிளம்பலாமா? எங்க? ட்ரஸ்ட் சம்பந்தமா ஆடிட்டரை பார்க்கணும், ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணணும், ஃபைனான்ஸ் மேட்டர் பேசணும், இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. நான் எதுக்கு அங்கலாம்? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அனாதை குழந்தைங்க லிஸ்ட்ல இருந்து தகுதியான அனாதை குழந்தைங்களை செலக்ட் பண்ற பொறுப்பை நான் இளவரசிக்கு கொடுத்துருக்கேன். அதனால அவங்களும் இப்போ நம்ம டீம்ல இருக்காங்க. ஆமாங்க, நல்ல காரியம் இது. அதனால நானும் இதுல பங்கெடுத்துக்கிறேன். இளவரசி, இலவசமா செய்ய வேண்டாம், சம்பளம் தரேன். ஹலோ, நான் இது என் மன திருப்திக்காக செய்யறேன். வேலை கொடுக்கறதா இருந்தா நான் இது செய்யல. அதுக்கு இல்ல, உங்க டைம் எல்லாம் செலவழிக்கிறீங்கல்ல, அதான். எல்லாமே வேலைக்கு போயிடாது, சரிங்களா? வேலைக்கு போகாத சில விஷயங்களும் இருக்கு. யா, டெஃபினெட்லி. ஆனா ஒண்ணு, இந்த நல்ல காரியம் வேற ஏதாவது தப்பான கண்ணோட்டத்தோட நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் தூக்கி போட்டுருவேன், சரியா? என்ன இளவரசி, நல்ல காரியம்னு சொல்லியிருக்கோம், அதுல எப்படி தவறு நடக்க போகுது? இல்ல, நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி மணி, வாங்க போலாம், டைம் ஆச்சு. வாங்க, கார் இங்க தான் இருக்கு, வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். போங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, இந்தாங்க, மகாகிட்ட கொடுத்துருங்க.
அம்மா, என்னம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? இது என்னம்மா கையில பார்சல்? அத்தை, மாமாவை பாத்தீங்களா அத்தை? என்ன சொன்னாரு? அவர் வீட்ல குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வைக்க மாமா சம்மதிச்சாரா? சம்மதிச்சாருமா? எனக்கு தெரியும் மாமா நிச்சயமா ஒத்துக்குவாருன்னு. ஆமா, உங்ககிட்ட நல்லா பேசினாரா அத்தை? பேசிருப்பாரு, கண்டிப்பா பேசிருப்பாரு. நீங்க சொன்ன உடனே ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யறேன்னு சொல்லிருப்பாரு. எனக்கு தெரியும் அத்தை, அதானே கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்படிதானே? கிஃப்ட் கொடுத்தாருமா? பூஜா, பல வருஷங்களா நான் மறந்திருந்த மோகன் சர்மாவை பார்த்தேன். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மோகன் சர்மாவை பார்த்தேன். அந்த மோகன் சர்மா நான் மறுபடியும் பார்த்தேன். நான் சொல்லல, மாமா ரொம்ப மாறிட்டார் அத்தை. இந்த பொக்கிஷத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கேம்மா. என்னது? பார்த்து 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 பார்த்துமா, மெதுவம்மா. இத நான் பார்த்ததும் ஒரு நிமிஷம் சிலர்த்து போயிட்டேன், ஆடி போயிட்டேம்மா. அவருக்கு அருள் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அருள் அத்தை, அருள் அருள் அத்தை, அவர் உயிரோட நேர்ல வளகாப்புக்கு வந்து என்ன வாழ்த்துற மாதிரியே இருக்கு அத்தை. எனக்கு அதே உணர்வு தாண்டி ஏற்பட்டுச்சு. அருளை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், ஆனா எனக்கு இது தோணாம போயிடுச்சு. அவருக்கு தோணி இருக்கு. அருளோட பாச விஷயத்துல நான் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டேன் அத்தை. நம்ம இதை இப்பவே எங்கேயாவது மாட்டலாம் அத்தை. தினமும் இதை பார்த்துட்டே இருக்கலாம் அத்தை. ப்ளீஸ் மாட்டலாம். ஒரு நிமிஷம் டி, ஒரு நிமிஷம். அத்தை, மாட்டலாம் மாட்டலாம் மாட்டலாம். அங்க இங்க மாட்டலாமா? இங்க மாட்டலாமா? பாரு, அவ இருக்க மாதிரி இருக்கு. பாரு, அவ இருக்கா 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 இருக்கா. அருள் இருக்கா இருக்கா. இப்பதான் இந்த வீடு மனசு நிறைவா இருக்கு. ஆமா அத்தை, ஆமா. எப்படி போஸ் கொடுத்திருக்கா பாரு.
ஜெயந்தி நில்லுடி. என்னம்மா? எங்கடி உன் வீட்டுக்காரரு? இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தெரியும்ல, சித்தர் உன் நகையையும் எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் பொட்டலம் கட்டி வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து பாருன்னு சொன்னாரா இல்லையா? தெரியும்மா, அதான் சீக்கிரமா எழுந்து நான் தலை குளிச்சேன். 4-5 நாளா என் வீட்டுக்காரர் வேற எங்க உன் மோதிரம் எங்க உன் வளையல்னு என்னை சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரை சமாளிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. உன் புருஷன் எந்திரிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு விளக்கேத்தி அந்த பொட்டலத்தை பிரிச்சு பாரு போ. ஐயோ, என்னடி? அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ ஐயோ, வளையல் மோதிரம் காணாம அபேஸ் பண்ணிட்டானா? நினைச்சேன்டி அவன் சித்தம் இல்ல, சரியான மோசடி பேர் வழின்னு நினைச்சேன். ஐயோ, அவன் நகையை கட்டி பொட்டலம் கட்ட சொல்லும் போதே நினைச்சேன். 3 நாள் கழிச்சு திறந்து பாருன்னு சொன்னானே, அப்பவே நான் முழிச்சிருக்க கூடாதா? அவன் இந்நேரம் 3000 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பானே. தங்க விற்கிற விலையில வளையலு மோதிரம். ஐயோ ஐயோ, என் வயிறு எரியுதே. எங்க போய் நான் அவனை தேடுறது? இப்படி படிச்ச முட்டாள் ஐட்டமே நாசமா போக புழுத்து போக. ஐயோ அம்மா, சும்மா இருக்கியம்மா? நகை இருக்கு. என்னது? நகை பத்திரமா இருக்குமா? அப்புறம் எதுக்குடி உசுறு போற மாதிரி கத்துன? இங்க பாரு. ஐயோ, என்னடி இது? கண்ணு முன்னாடி தானே பார்த்தோம், குங்குமம் தானே கட்டி கொடுத்தாரு. எப்படி இது கரித்தூளா மாறிச்சு? தெரியலம்மா, அதான் பயந்து கத்திட்டேன். தெரிஞ்சு போச்சுரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. சித்தர் தோஷத்தை கழிச்சிட்டாரு, செய்வனையும் எடுத்துட்டாரு. ஐயோ, அவசரப்பட்டு சித்தரை சபிச்சிட்டனே, புழுத்து போனோன்னு சொல்லிட்டனே, நகை திருடன் வேற சொல்லிட்டனே. குங்குமத்தை கரித்தூளா மாத்தின பவர்ஃபுல் சாமிடி அவரு. அக்மார்க் சித்தரு பணத்து மேல காரி துப்புனாரே, கறந்த பால் மாதிரி சுத்தமான ஆத்மாடி அவரு. அவரை போய் இந்த மாதிரி சொல்லிட்டனே. ஜெயந்தி, எனக்கு பயமா இருக்குடி. படப்படப்படான்னு அவர் இந்நேரம் நான் சொன்னதை ஞான திஷ்டில கேட்டிருப்பாரு. அவர் என்ன சபிச்சிருப்பார்ல. ஐயோ அம்மா, நீ பயந்து என்ன பயன்படுத்தாதம்மா. ஐயோ, இப்பவே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுரி. தலை வேற சுத்துதே. உள்நாக்கு ஏதோ ஒரு சக்தி உள்ள இருந்து இழுக்கிற மாதிரி இருக்குதுரி. சித்தர் என் கொண்டை பிடிச்சு பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்குதுரி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்ற? ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. இப்ப நான் ஒரு பாவியாகி அந்த ஆவி கூட நான் ஜோடி சேர்ந்து சுத்த போறேன் போல இருக்குதே. ஐயோ அம்மா, அம்மா, என்னமாச்சு? இரு எடுத்துட்டு வர. இரு. என்னடி நடந்துச்சு? சும்மாரு. குட் மார்னிங் மாப்ள, நீங்க எப்போ வந்தீங்க? சித்தர் உங்க உள்ள இருந்து உள்நாக்கியும் வெளியில இருந்து உங்க சடையும் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்டு தான் வரேன். அது மாப்ள, அது வந்து வாய முடுங்க. ஏற்கனவே ஒரு சைக்கோ இந்த வீட்டில் வந்து பண்ணிட்டு போன கொடுமைலாம் பத்தாது. அதோட பலனை தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அதுக்குள்ள இன்னொரு சித்தரை, ஊருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு போலீஸ்கார வீட்டில் ஒரு மந்திரவாதி வந்து பூஜை பண்ணி எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு போறானா? ஊர் உலகத்தில் 4 விதமா பேச மாட்டாங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? பூஜை இன்னும் பண்ணல மாப்ள. போய் சொல்லாதீங்க. வாசலை கட்டின செப்பத்தை கடை நான் செவ்வாய்க்கிழமையை பார்த்துட்டேன். அன்னையிலேருந்து உங்க 2 பேரையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நகை எங்கன்னு கேட்டேன். நகை பத்திரமா தாங்க இருக்கு. இங்க பாருங்க, அந்த சித்தர் ரொம்ப நல்லவர். அவரு உள்ள வந்ததுமே கரெக்டா என்னோட பேரை சொல்லிட்டாரு. அவரு என் முகத்தை பார்த்ததும் எனக்கு குழந்தைய பொறுக்காதுன்னு சொல்லிட்டாருங்க. அவன் முகத்தை என்கிட்ட காட்டு. அவன் எந்த ஏரியா ஃப்ராடுன்னு நான் சொல்றேன். ஐயோ மாப்ள, நீங்க என்ன கூட போடின்னு சொல்லுங்க. ஆனா அந்த சித்தரை ஃப்ராடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த வீட்டுக்கு நாம வாடகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் கடகடகடன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க, நம்ம இந்த வீட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருந்திருக்கு.
அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டை வாடகைக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காரு. இத கூட அந்த சித்தர் தாங்க சொன்னாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இந்த ஓனர் கிட்ட கேட்டா அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டு போறாரு. அதை அவர்கிட்ட கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லி ஏமாத்திருக்கான். அவரு ஏமாத்தல மாப்ள, தட்சணை கூட வாங்கல, காசு மேல காரி துப்புனாரு. சரி, அப்ப ஏமாத்தல, இப்ப இனிமே ஏமாத்துவான்ல? சரி, இவ்வளவு நடந்திருக்கு, இது ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா தலை வெடிச்சிருன்னு சொன்னாரு மாப்ள. இப்ப என்ன உங்க தலை வெடிச்சு போச்சா? இல்ல, ஆனா வெடிக்கிற மாதிரியே இருக்குது. அவனை பிடிச்சி ஜெயில தள்ளக்கூடாது, முதல்ல உங்க 2 பேரையும் பிடிச்சி உள்ள தள்ளலாம். இல்லங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவர் கரெக்டா சொன்னாரு. அப்புறம் எப்படி நம்பாம இருக்க சொல்றீங்க? ஜெயந்தி, இதெல்லாம் ஒரு வித சைக்காலஜி. நீ சொல்லலன்னா என்ன, அத்தை ஏதாவது உளறி இருப்பாங்களே. எல்லாத்தையுமே போலீஸ் கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. நமக்கு குழந்தை கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. அது அந்த ஃப்ராட் என்ன சொல்றது, நான் சொல்றேன். எப்படி? ஊர்ல நிறைய அனாதாசிரமம் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. அவர் சொன்னதே அவ்வளவு ஆணித்தரமா நம்புற மாதிரி சொன்னாரு. ஒரு அசரீரி மாதிரி சொன்னாரு. அது ஒரு வேத வாக்கு மாதிரி எனக்கு பட்டதுங்க. என்ன சொன்னாரு? ஒரு கர்ப்பிணி வருவா, இந்த வீட்டுக்கு வெளிச்சம் தருவா அப்படின்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நம்பாத ஜெயந்தி. புத்தி நம்ப வேண்டாம்னு சொல்லுதுங்க. ஆனா சித்தரோட வார்த்தை ரா பகலா ஊறி ஊறி மனசு முழுசா அதை நம்பிடுச்சுங்க. நிச்சயமா ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது ஒரு அதிசயமா இருக்க போகுது. உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. உங்க 2 பேரையும் நான் கடைசியா ஒரு தடவை வார்ன் பண்றேன். இன்னொரு தடவை சித்தர் சாமியார்னு இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்க, நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. இந்த வீட்டுக்குள்ள முதல்ல காவல்துறை வருதா இல்ல அந்த கர்ப்பிணி பொண்ணு வருதான்னு பாக்குறதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்க. என்ன மகா, எதுக்காக இப்படி என்ன வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? என்னை விட்டுட்டு எங்க ஓடி போக முடியும் உங்களால? என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம பைக் எடுத்துட்டு அப்படி வேகமா ஓடுறீங்க. அதனாலதான் பைக்கோட ரோட்ல விழுந்து கையில அடிபட்டிருக்கு. என்னை ஏமாத்த நினைச்சதுக்கு பனிஷ்மெண்ட். நிஜமாவே நான் இளவரசியும் குழந்தையும் கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் தான் போனேன். அது நடக்காது மணி. எப்படி உங்களுக்கு முன்னாடியே நாங்க போய் நின்னு பாத்தீங்களா? எப்படி இளவரசிய சமாளிச்சோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம ட்ரஸ்ட் மேட்டர்ல அவங்களும் ஐக்கியமாயிட்டாங்க. இப்படி நம்புறவங்களை ஏமாத்துறது ரொம்ப தப்பு மகா. நிஜமாவா? நிஜமாதான். அப்ப நான் உங்களை நம்புறேனே, என்னையே ஏமாத்துறீங்க. நீ பண்றது நம்பிக்கை துரோகம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.